சொல்லுமா, என்னன்னு சொல்லு, நான் செய்யறேன். நான் 10th படிக்கும்போது நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அதுக்கு நான் பிரைஸ் வாங்கினப்போ, எல்லாரும் என்ன பாராட்டினப்போ, நீங்க என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். சின்ன வயசுல இதோ நம்ம வீட்டு தெருவுல எல்லா பசங்களும் அவங்க அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு பலூனு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு சந்தோஷமா நல்லா சிரிச்சு பேசிட்டு போவாங்க. அப்படி நான் உங்க கைய பிடிச்சுக்கிட்டு உங்க கூடவே நடக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன்பா. மனசெல்லாம் கஷ்டமா இருக்கும்போது உங்க தோல்ல சாஞ்சு அழணும் அப்படின்னு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆசையெல்லாம் நிறைய இருந்துச்சுப்பா. இதெல்லாம் இனிமே எப்படிப்பா நிறைவேற போகுது? தப்பு பண்ணிட்டேம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. சம்பாதிக்க துப்பு இல்லாத எனக்கு நீங்க எல்லாருமே அன்னைக்கு எனக்கு பாரமதமா தெரிஞ்சீங்க. அதான் இயலாமை இல்ல, உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் ஓடிட்டேம்மா. ஐயோ அப்பா, எதுக்கு இதெல்லாம்? நான் திரும்ப வந்து என்ன நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டப்ப கூட நான் திருந்தலம்மா. ஆனா என்ன நீ எப்போ வாயால என்ன அப்பான்னு கூப்பிட்டியோ அப்பவே நான் முழுசா திருந்திட்டேம்மா. ஆமாமா, இத பாருமா, இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா. நான் இல்லாதனால இங்க என்னெல்லாம் மாறிச்சோ அது எல்லாத்தையும் நானே சரி பண்றேம்மா. இனிமே இந்த குடும்பத்தை நிச்சயமா ஒரு அப்பனா இருந்து நான் நல்லா பார்த்துப்பேம்மா. இப்ப சொல்ற இந்த வார்த்தையை காப்பாத்துனா எனக்கு அதுவே போதும்பா. அப்பா அப்பா அப்பா, என்னாச்சு? உட்காருங்க. இருமா, ஒண்ணு இல்லம்மா. பாத்து. ரஜினி, நான் உனக்காக கத்தி குத்து வாங்கினதுக்கோ ரத்தம் சிந்தினதுக்கோ எனக்கு எந்த வலியும் இல்ல, கவலையும் இல்லம்மா. என் வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம்னா அது இது மட்டும்தாம்மா. பார்த்திபா, ரொம்ப அழகா இருக்க. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அது இந்த கல்யாண ஏற்பாடுல நடந்தா சொல்லுவாங்களே, கல்யாண கலை வந்துருச்சுன்னு, அதே மாதிரி இது ஃபேர்வெல் கலை போல இருக்கு. அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம அழகா தெரியுறோம். மேபி இருக்கலாங்க. பார்த்திபா, என் கூட இருக்கிறவங்க யாரு எப்படி இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் எப்பவுமே நினைக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டேனா? என் மனசுக்குள்ள இருந்த உண்மையான காதல முழுசா உணர வச்சவன் நீ. வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட பெருசா கொண்டாட கத்து கொடுத்தவன் நீ. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுத்தவன் நீதான் பார்த்திபா. என்ன ஆத்மார்த்தமா எதையும் எதிர்பார்க்காம நேசிட்ட உனக்கு
என்னால இந்த குடும்பத்தால நிறைய வலிகள் தான் கிடைச்சிருக்கு. அது ஒண்ணுதான் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு பார்த்திபா. அதெல்லாம் விடுங்க. இல்ல பார்த்திபா, எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும். என் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு நீயும் உணர்ற, நானும் உணர்றேன். அதனால்தான் நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் உன்னை தடுக்கல. பட் என் லைஃப்ல காதல்னா அது நீ மட்டும்தான் பார்த்திபா. உன்னை இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேசிச்சுட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேங்கா. எனக்கு என் புருஷனும் என் பிள்ளையும் தான் முக்கியம். யாருக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா இவளுக்காகலாம் நான் எதுக்கு இதை போய் செய்யணும்? என்னமோ அவ வேலை கிடைச்சு போறாளாம். அவ எங்கேயோ போறாளாம். உன் புருஷன் தானே இந்த வழி அனுப்பு விழாவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. யாரு? இவ எங்கேயோ போக போறாளா? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்போவே கேஸ போட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா. இதெல்லாம் சும்மா ஏதாவது டிராமா போடுவாக்கா? அக்கா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைக்கா. எதுக்கு மாமா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? டேய், நாங்களும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மாமான்றதுனால ஒன்னும் சொல்லாம இருந்தேன். வேற யாராவது இருந்தா வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருப்பேன். தேவையில்லாதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காருக்கா அவரு. டேய் விட்றா. இதுக்கப்புறம் நாம அவளை எப்ப பாப்பமோ இல்லையோ, என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போட்டுமே. ஒரு ஓரமா போய் நம்ம நின்னுட்டு வந்துடுவோம். ஏங்கா, அவ போவான்னு வேற உனக்கு தோணுதா? இன்னுமா அவளை நீ நம்புற? ராதிகா, எனக்கும் இப்படி தோணலதான். ஆனா என்ன பண்றது? ஆனா நாம இப்போ வரமாட்டோம்னு சொன்னா நமக்கு தான் பிரச்சனை. உங்க மாமாவும் அரவிந்தும் நம்ம கிட்டதான் வந்து சண்டை போடுவாங்க. அவளால நம்ம சண்டை போட்டு நிக்கணுமா சொல்லு? சொல்ல முடியாதுக்கா. அதுக்காகவே அவளே இந்த பிளான போட்டிருந்தாலும் போட்டிருப்பா. என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா கூத்தாதான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் என் புருஷன் வீட்டை பார்த்து ஓடுறதுதான் நல்லது. இங்க பாரு ராதிகா, நீ டென்ஷன் பட்டுக்கிட்டு அரவிந்த் கிட்ட போய் மூஞ்சியை காட்டிட்டு நிக்காத. அமைதியா கிளம்பி வா, அதுதான் நல்லது. வாடா முரளி, வா. வாக்கா. அத உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துருங்க. ஆனா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து பேசணும். அது போதும். பேசுற மாப்பிள பேசுறேன். அந்த தகப்பனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளே, அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஏதோ நேரம் சரியில்லை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இடத்துல இருந்து இவ அக்கா, இப்ப பாரு, அம்மா பிச்சு உதற போறாங்க. நான் உன் வயிற்றுல தான் பிறந்தேனா இல்ல வேற யார்கிட்ட இருந்தாவது என்ன வாங்கிட்டு வந்தியா? ஏ என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ரஜினியை எதுவும் சொல்லாத. அவளால் தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நீ ராதிகா கிட்ட சொல்லிருக்கணும்லம்மா. ஐயோ 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 ஐயோ. முரளி பணத்தை தூக்கிட்டு ஓடினா அப்ப கூட நீ எனக்காக வருத்தப்படலையே. அவனை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த. வீட்டை வித்தாச்சும் அவன் கடனை அடைக்கணும்னு போராடினியே.
நான் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஐயோ. இவ இவ மா, நீ ஏமா இப்ப அழற? பேசுமா. என்னடி பேச சொல்ற? என்ன பேச சொல்ற? இந்த வீட்ல இருக்கிற பொண்ணும் இவளோட உழைப்புடி. நாம சாப்பிட்ட ஒவ்வொரு அரிசியும் இவளோட உழைப்புடி. அவ உழைப்புல சாப்பிட்டு அவளோட நிழல்ல தாண்டி நாம எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கோம். பத்மாமா, அத பத்தி பேச வேணாம், விடுங்க. இல்ல மாப்ள, ரஜினி கிட்ட நேர்ல போய் பேசினா இவ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச தயாரா இல்ல. இங்கேயாச்சும் என் மனசுல இருக்கிறத நான் சொல்லி இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரஜினி மட்டும் இல்லன்னா நான் இன்னைக்கு இப்படி நின்னு பேசிட்டு இருக்க முடியாது. நானும் என் புள்ளையும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே ரஜினி தான். என் வாழ்க்கையோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் யாருக்காவது நன்றியோட இருக்கணும்னா அது ரஜினிக்காக தான். ஆனா நான் தான் அவளுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை செஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு ரஜினி. இந்த குடும்பம் இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சும் இவ என்ன கைவிடல. ஆனா நீங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அக்கா, நீ போக்கா. இதுக்கு மேல இந்த டிராமாவை கண்டினியூ பண்ண கூடாது. போய் எல்லாத்தையும் உடைச்சு விட்டுட்டு வந்துரு. போ. போறேன் போறேன். இதோ இந்த ரஜினி இந்த ரஜினி என்ன பார்த்திபா, என்ன யோசனை? இல்லங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட இன்னொரு முகத்தை நான் இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியில உங்ககிட்ட எப்படி கோவமா நடந்துப்பாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி உங்களை எவ்வளவு கோவப்படுத்துவாங்க. ஆனா இப்போ உங்களை பத்தி பேச சொன்னதும் எல்லாருக்கும் வார்த்தையை விட அதிகமா கண்ணீர் தாங்க வருது. ஏன் இந்த ராதிகா அவெல்லாம் அழுதான் இன்னும் என்னால நம்ப முடியலங்க. அவங்க பேசுனது கண்ணீர் விட்டதெல்லாம் இருக்கட்டும். நீ இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டல்ல?
நீ பேசியிருந்தா நீயும் மாட்டிருப்ப. என்ன பேசுறதுன்னு கன்ஃபியூஷன்ல முழிச்சிட்டு இருந்திருப்பல்ல. நல்ல வேளை தப்பிச்சிட்ட. ஆனா நீங்க இந்த குடும்பம் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நீங்க செஞ்ச எதையும் எந்த வருத்தத்திலையும் நீங்க சொல்லி காமிச்சதே இல்ல. அவ்வளோ அன்பு. இப்படி இருக்கிறத நினைச்சு பார்த்தா நிஜமாவே அவ்வளோ பிரமிப்பா இருக்கு. அந்த அன்பு மொத்தமா எனக்கு தானே நீங்க சொன்ன அந்த செகண்ட் இருக்குல்ல, என்ன நேசிக்கிறேன்னு ஓப்பனா சொன்ன அந்த செகண்ட், அது என் லைஃபோட மேஜிக்கல் மொமெண்ட். பார்த்திபா, எங்க கடலோட ஆழத்துலதான் முத்து பவளம் எல்லாம் இருக்குமா? அது மாதிரி மனசோட ஆழத்துல அன்பு மட்டும் வச்சுக்கிட்டு அலை அடிக்கிற இந்த கண்ணை என்னால எப்பவுமே நேருக்கு நேரா பார்க்க முடிஞ்சதில்ல. அப்படியே பார்த்தாலும் பேச்சு வராது. அக்கா, கல்யாணம் பண்ணா நான் அவரை தான்க்கா பண்ணிப்பேன். ப்ளீஸ்கா, நீதான் எப்படியாவது பேசி இத நல்லபடியா முடிச்சு வைக்கணும். உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு முதல்ல சந்தோஷப்படுறது இந்த அக்காவா தான் இருக்கும். தெரியும், ரஜினிக்காக தான் அழுறல்ல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ராதிகா. நீ நிச்சயமா உங்க அக்கா ரஜினியை விட்டு கொடுக்க மாட்ட. நீ ஒரு நல்ல ஒய்ஃப்னு ப்ரூவ் பண்ணிட்ட. இப்ப நீ ஒரு நல்ல தங்கச்சின்னு ப்ரூவ் பண்ணுவ. தூங்குற மாதிரி அடி இருக்கு மனசு. ரஜினிதான் நம்ம மேல கோவத்துல இருக்கா, நமக்கு அவன் மேல கோவம் இருக்கு. அதுக்காக விட்டுட்டு போறேன்னு சொல்றாளடி. அம்மா, ஏற்கனவே உங்க அப்பா விட்டுட்டு போய் இந்த குடும்பம் கதியத்து நின்னதெல்லாம் பத்தாதா? அவ இல்லனா இந்த வீடு வீடா இருக்குமாடி? எப்படி போறேன்னு சொல்ல அவளுக்கு மனசு வந்துச்சு. போகாதன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா அவ கேப்பா. சங்கரி, ஏன் நான் தான் சொல்லணுமா? இவ சொன்னா அவ கேட்க மாட்டாளா? கேளு. என்ன விட இவதானே ரஜினிக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சா. அது எல்லாத்தையும் நான் தானே கெடுத்துக்கிட்டேன். என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். என் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு பிடிக்கல. இல்லனா அவளை நான் போக விட்டுடுவேனா? ஏண்டி என்னடி பேசிட்டு இருக்கா? எனக்கு மட்டும் அவ போகணும்னு ஆசையா? அவ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாளேன்னு நானே கலங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். அக்கா, நீங்களே கலங்கி போய் உட்கார்ந்தா நாங்க என்ன பண்றது? என்ன கோவம் இருந்தாலும் நீங்க சொன்ன வார்த்தையா அவ என்னைக்கு தட்டினதே இல்ல.
இந்த வீட்டை விட்டு நீ போக கூடாதுன்னு நீங்க அவகிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்கக்கா. அவ கேப்பாக்கா. ரஜினி ஏன் பொண்ணு, அதெல்லாம் அவ போக மாட்டா. என்னையும் இந்த வீட்டையும் தாண்டி அவ ஒரு அடி எப்படி எடுத்து வைக்கிறான்னு நானும் பாக்குறேன். எங்கேயோ போறாளமே, எங்கேயோ. அதையும் நான் பாக்குறேன். அம்மா, யாருக்கா போன்ல? அம்மா கிட்ட தான் பேசினேன். ஓ, பாவம், அம்மா அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பார்த்திபா, அக்கா பார்த்துட்டு இருக்கும் போதே உடைஞ்சு போற சோப்பு குமிழ் மாதிரி கண்ணு முன்னாடி எல்லாமே ஒரே செகண்ட்ல உடைஞ்சு போச்சுல்லக்கா. அப்பா நம்ம கூட இருந்திருக்கணும். டேய், நமக்கு கொடுத்து வைக்கலையேடா. நீயே இப்படி கண் கலங்கனா நானும் அம்மாவும் எப்படிடா தைரியமா இருப்போம்? தெரியலக்கா. நான் என்ன பண்றேன், என்ன பண்ணணும், எது சரி எது தப்பு எதுவுமே எனக்கு புரியல. அப்பா இருந்திருந்தா அவர் எல்லாத்தையும் புரிய வச்சிருப்பாருல்ல. சரி, நீ சொல்லுக்கா, நான் பண்றது சரியா இல்ல தப்பா? உனக்கு என்ன தோணுது? பார்த்திபா, உன் லைஃப்ல நீ ஏதோ ஒன்னு செய்யணும்னு நினைக்கிற, ஆனா அது தப்பு இல்ல. ரஜினி குடும்பத்தை உன்னால முழுசா மன்னிக்கவும் முடியல. அவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் முடியல. அதனால உன் வாழ்க்கையை நீ தள்ளி போய் வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லடா. அக்கா, ரஜினி இல்லாம என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. ரஜினி, என்னம்மா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? இப்போல இருந்தே தனியா இருக்க பழகிக்கிறேன் மாமா. அம்மாடி, வெளியில நம்ம பேசுறதெல்லாம் நடந்துடாதுமா. உள்ள ஆள் மனசுல என்ன இருக்கோ அதான் நடக்கும். மாமா, சொல்லு ரஜினி. நான் ஏதாவது தப்பு பண்றேனா மாமா? சொல்லுங்க மாமா, நான் எடுத்த முடிவு தப்பா? குடும்பத்துக்காக, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நீ நிறைய முடிவெடுத்திருக்க ரஜினி. யாருக்காக ஒரு முடிவெடுத்தாலும் அது அவங்களுக்கு நல்லதா தான் இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு தான் முடிவெடுத்திருக்க. நீ நிறைய விஷயங்களை எனக்கே செஞ்சிருக்க. மாமா, ரஜினி, எப்பவுமே உனக்காக எதையுமே யோசிச்சு உனக்கு பழக்கமே இல்லை. புதுசா ஒன்ன செய்யும் போது அதுல குழப்பம் வர்றது இயற்கை தானே. இப்ப கூட நீ எடுத்திருக்கிற முடிவு சரியா தப்பான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது சரியா தப்பான்னு என்னாலேயே ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா சொல்லுங்க. ஒருவேளை நான் உன் இடத்துல இருந்திருந்தா ஒரு வார்த்தை கூட பேசாம பார்த்திபன் கூட கிளம்பி போயிருப்பமா. மாமா, ஆமா ரஜினி, எங்க அப்பாவை இழந்துட்டு நிக்கும் போது கூட நீ என்ன விட்டு கொடுத்து குடும்பத்துக்காக நின்னுட்டியன்னு தானே பார்த்திபனுக்கு உன் மேல கோபம். அதனால தானே உன் காதல உணர முடியலன்னு தள்ளி நின்னா. நீ என்ன சொன்ன? என் காதல அவனுக்கு புரிய வைப்பேன், எல்லாரையும் விட அவன் தான் எனக்கு முக்கியம்னு தெரிய வைப்பேன்னு சொன்னல. ஆமா மாமா. அந்த காதலை புரிய வைக்க இதை விட வேற ஒரு நல்ல வாய்ப்பு வேற எங்கம்மா கிடைக்க போகுது? நானா இருந்தா உடனே அவன் கூட கிளம்பி போயிருப்பேன்.
அப்படி போனாலே அவ நமக்காக வந்திருக்கா, நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முடிவெடுத்திருக்கான்னு அவனோட மனசு நார்மல் ஆயிடுமா? துபாய்க்கே போனாலும் அதிகபட்சம் 10 நாளோ 1 மாசமோ அவனே உனக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாமா. ஏன்னா இந்த குடும்பத்து மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எல்லாரையும் விட அவனுக்கு நல்லா தெரியுமா. அவனே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாமா. பாத்தீங்கல்ல, நாம இங்க இருக்கிறதுல சாமிக்கே விருப்பம் இல்ல. அதான் எந்த உத்தரவுமே தரல. நீ ஃபாரின் போறதா சாமிக்கு பிடிக்கல, அதனால்தான் உத்தரவு கொடுக்கல. இப்ப நான் என்ன செஞ்சா நீங்க என் கூட வருவீங்க? நான் என்ன செஞ்சேன்னா நீ இங்கேயே இருப்ப பார்த்திபா. இங்க நமக்கு என்னங்க வேலை இருக்கு? கடமை கடமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. ஆமா பார்த்திபா, அக்கா, ராதிகா, முரளி எல்லார் லைஃபும் செட்டில் ஆயிடுச்சு. அம்மா கூட பத்மாமாவை ஏத்துக்கிட்டாங்க. அப்பாவும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. திவ்யாவை பத்தியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அவளையும் அவங்களே சரி பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. அப்புறம் என்னங்க, மிச்சம் இருக்கிறது உங்க லைஃப் மட்டும் தான். அத பத்தி அட்லீஸ்ட் இப்போவாவது யோசிங்க. என் லைஃப் இல்ல பார்த்திபா, நம்ம லைஃப். இதெல்லாம் நல்ல வியாக்கியானமா பேசுங்க, ஆனா கூட வர முடியாதுன்னு பிடிவாதமா பேசுங்க. பார்த்திபா, என்னோட கான்செப்ட் எப்பவுமே ஒன்னே ஒண்ணுதான். என்ன சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணும். அதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ நீங்க என்ன செய்ய போறீங்க? அதான் நீ தாராளமா ஃபாரின் போன்னு சொல்லிட்டேன்ல, உன்னை நான் தடுக்கவே இல்லையே. ஏங்க, நீங்க என் கூட வரலங்கிறதாங்க ப்ராப்ளமே. குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தப்போ அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதே நேரத்துல இப்படி உங்க வாழ்க்கையை பார்க்காம எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது தப்புன்னு அவ்வளவு சண்டையும் போட்டேன். இப்ப கூட ராதிகாவை விட்டு கொடுக்காம அவ செஞ்ச தப்ப நான் ஏத்துக்கிட்டேன் தானே என் மேல கோவமா இருந்த. இப்ப என் வாழ்க்கைய நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். என் கூட வந்தே ஆகணும்னு நீ சண்டை போடுற. இது என்ன கான்செப்ட் பார்த்திபா? அவங்களுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க கூடாது, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணுமா? விட்டு கொடுக்கணுமா? ஏங்க, நான் அப்படி சொல்லல. அப்ப நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு வெளிநாடும் போகணும், ஏன் கூடயும் இருக்கணும். ஆனா இது ரெண்டுமே ஒன்னா நடக்காது. அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, பார்க்கலாம். ஜெயிக்க போறது உன் ஆசையா இல்ல நம்ம காதலான? ஒருவேளை நீ கிளம்பி போயிட்டனா உனக்கு செய்ய வேண்டிய என் கடமையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடமை தான் மீதி இருக்கு. அப்பாடா, என் குடும்பத்தை பிடிச்ச கெட்ட காலம் விலைக்கு போயிடுச்சு. போயிடு. எங்க பக்கத்திலயும் என் புள்ள பக்கத்திலயும் வராத. பார்த்திபா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நிறைய கஷ்டப்பட்டுட்டாமா. நானும் என் குடும்பத்துக்காக ஒரு பொண்ணா, ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா ஒரு மனைவியா, ஒரு மருமகளா நான் எதையுமே செய்யல. இப்ப ஃபாரின் போகணுங்கிற ஆசைக்கு குறுக்க நிக்காம பார்த்திபனுக்கு செய்ய வேண்டியதை கூட செஞ்சுட்டேம்மா. ஆனா ஒரு மருமகளா உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் எதுவுமே செய்யல. கடைசியா உங்களுக்காக ஒரு கடமையை நிறைவேற்றிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆமா தாயே, நீ எங்களையும் எங்க குடும்பத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொன்ன பாத்தியா? இது ஒண்ணுதான் நீ எங்களுக்காக நிறைவேற்ற பெரிய கடமை. ராதிகா, அரவிந்த், எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. சேரம், என்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, அழாதன்றல்ல. என்ன எவ்வளவு அன்பா பாசமா பாத்துக்கிறீங்க, என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்க, என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து நேசிக்கிறீங்க.
அக்கா இத முன்னாடியே சொன்னா. அரவிந்த தவிர உன்னை யாராலையும் புரிஞ்சுக்கவோ பாத்துக்கவோ முடியாதுன்னு எப்பவோ சொல்லிட்டா. நான் தான் கேட்கல. உங்களையும் புரிஞ்சுக்காம அவளையும் புரிஞ்சுக்காம நான் உங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்திட்டேன். ராதிகா, எதுக்கு இப்போ நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப அவ போக போறான்னதும் என்னால தாங்கிக்கவே முடியல அரவிந்த். அவ செஞ்ச நல்லதெல்லாம் எல்லாமே எங்களுக்காக, அதுலயும் எனக்காக அவ பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு என் மனசுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கு அரவிந்த். என்ன பண்றதுன்னு தெரியல அரவிந்த். போயிடுவாளா? நீ இப்படி ஃபீல் பண்ணாத ராதிகா. இப்ப கூட நமக்கு சான்ஸ் இருக்கு. ரஜினி பார்த்திபன் வாழ்க்கைய நம்ம சரி பண்ணலாமா? எப்படி எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்கு ஓகேன்னா என்ன பண்றதுன்னு நம்ம யோசிக்கலாம். யோசிக்கலாம் அரவிந்த். எப்படியாவது அவளையும் பார்த்திபனையும் சேர்த்து வச்சுட்டா போதும் அரவிந்த். என் பொண்டாட்டி ஆசை நிறைவேற்றுறதை விட வேற என்ன வேலை இருக்கு? செஞ்சிருவோம். அரவிந்த், தேங்க்ஸ் அரவிந்த். ஏய், தேங்க்ஸ். பையனும் மருமகளும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், வாழணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டாரு என் புருஷன். அவர் உயிரை காவு வாங்கிட்டு என் வீட்டு வாசப்படி ஏறி மன்னிப்பு கேட்க உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? அதுக்கு காரணம் நான் தான் அத்தை. என்னை காப்பாத்தணும்னு வந்ததுனாலதான் மாமாவால இங்க வர முடியாம போயிடுச்சு. என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கை இல்லாம போயிடக்கூடாது அத்தை. எப்படியாவது அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைங்க அத்தை. ஆமா சம்பந்தி. ரஜினி எப்பவுமே உங்க வீட்டு பொண்ணா, உங்க கூட பிறந்தவளா மட்டும்தான் இருப்பா. அவளால இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா எப்பவுமே இருக்க முடியாது. அம்மா, அத கூட போனா போகுதுன்னு நாங்க விட்டுட்டோம். ஆனா அவ உங்க எல்லாரையும் பாத்துக்கணுங்கிறதுக்காக எங்களை தள்ளி வச்சுட்டு நின்னானே எங்க புள்ள. அவனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்திருக்காளா? என்ன செஞ்சிருக்கா அவனுக்கு? அது ஏன் தப்புமா? அக்காவும் பார்த்திபனும் சேரக்கூடாதுன்னு திட்டம் போட்டு கெடுத்தவன் நான் தான். அங்கிள் இறந்ததுக்கு கூட முழுக்க காரணம் நான் தான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் நீங்க கொடுங்க. ஆனா அக்காவையும் பார்த்திபனையும் மட்டும் தயவு செஞ்சு சேர்த்து வைங்கம்மா. உங்க கால்ல வேணாலும். ராதிகா, தள்ளி போ போ. சீ, நீ எல்லாம் என் கால்ல விழுந்தா அது கூட எனக்கு தான் பாவம். உனக்கு தண்டனை கொடுத்தாலும் உங்களை மன்னிச்சாலும் என்ன ஆனாலும் சரி, வேண்டாம். போன என் புருஷன் திரும்பி வந்துருவாரா? இல்ல போன என் பிள்ளையோட வாழ்க்கையும் சந்தோஷமும் திரும்பி வருமா? சொல்லுங்க, திரும்பி வருமா? சம்பந்தி உசுரை நாங்க யாரும் திருப்பி கொண்டு வந்து நிறுத்த முடியாதுதாம்மா. இருந்தாலும் ரஜினி இல்லாம பார்த்திபன் சந்தோஷமா இருக்கவும் முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா அது நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில தாமா இருக்கு சம்பந்திமா. தயவு செஞ்சு நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்கம்மா. என் புள்ள ரஜினியை விட்டு போனாதான் அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு முடிவு எடுத்திருக்கான். அதை தடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட என் வாயில இருந்து வராது. சம்பந்திமா, அவன் போகட்டும். நீங்களா வெளியில போங்க. சம்பந்தியம்மா, போங்கன்னு சொல்றேன்ல, எல்லாரும் வெளியில போங்க.